திண்டுக்கல்லில் போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். கொலை வழக்கில் ஆயுதங்கள் கைப்பற்ற சென்ற இடத்தில் அரங்கேறிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணி என்ன? கொலை வழக்கில் கைதான ரவுடியை ஆயுதங்கள் கைப்பற்ற காவலர்கள் அழைத்து சென்றனர். கொலைக்கு பயன்படுத்திய அரிவாளால் காவலரின் கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடியை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். ரவுடியால் வெட்டுப்பட்ட காவலருக்கு என்ன ஆனது? போலீசாரால் சுடப்பட்ட ரவுடிக்கு என்ன ஆனது? கடந்த வாரம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ரவுடி இர்ஃபான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் ரிச்சர்ட் சச்சின், எடிசன், சக்கரவர்த்தி, மார்டின், நிதிஷ் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல் பட்டறை சரவணன் கூட்டாளிகள்தான் தற்போது கைதானவர்கள். பட்டறை சரவணனுக்கு எதிராக செயல்பட்ட முனிஸ் என்பவரை வீடு புகுந்து வெட்டியவர்கள் அவரது கூட்டாளியான இர்ஃபானையும் கடந்த வாரம் தீர்த்து கட்டி உள்ளனர். இர்ஃபானை கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் இரத்தக்கரை படிந்த உடைகளை மாலப்பட்டி சுடுகாட்டு பகுதியில் பதுக்கி வைத்திருப்பதாக கைதானவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஆயுதங்களை கைப்பற்ற ரவுடி ரிச்சர்ட் சச்சினை இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி மற்றும் காவலர் அருண் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் மாலப்பட்டி சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். காலை 6:30 மணிக்கு சம்பவ இடத்தை நெருங்கியதும் ரவுடி ரிச்சர்ட்டை கீழிறக்கிய காவலர் அருண் ஆயுதம் பதுக்கி வைத்திருக்கும் இடத்தை அடையாளம் காட்ட சொல்லி உடன் சென்றார். அதுவரை அமைதியாக நடந்து கொண்ட ரிச்சர்ட் அங்கு பதுக்கி வைத்திருந்த அரிவாளை கையில் எடுத்ததும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். காவலர் அருண் பிரசாத்தின் இடது கையில் ஓங்கி வெட்டியதில் அவர் வலியால் அலறி துடித்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி ரவுடி ரிச்சர்ட் தப்பி ஓடியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே துப்பாக்கி எடுத்து ரிச்சர்ட் சச்சினின் வலது கால் முட்டிக்கு கீழ் சுட்டார். குண்டடிப்பட்டு சுருண்டு விழுந்த ரிச்சர்ட் அங்கேயே மயக்கமடைந்தார். பரபரப்பான சம்பவம் குறித்து உயரதிகாரிகளுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்தனர். வெட்டுக்காயம் அடைந்த காவலர் அருணை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். குண்டடிப்பட்ட ரவுடி ரிச்சர்ட்டை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ரவுடி ரிச்சர்ட் மீது 3 கொலைகள் உள்ளிட்ட 6 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இர்ஃபான் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டார். அது சம்பந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம தனிப்படை அமைச்சு தேடிட்டு வந்தோம். அதில் இன்று அதிகாலை நம்ம வாகன சோதனையில் ஈடுபடும் போது ஒரு குற்றவாளி நமக்கு பிடிபட்டார். அவர்கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்களை அவர் பதுக்கி வைத்திருந்த இடத்த பார்வையிடுறதுக்கும், அதே மாதிரி அந்த கொலை குற்றத்தில் அவர் உடுத்திருந்த ஆடை அதெல்லாமே பதுக்கி வச்சுருந்தா தகவல் சொன்னார். அது சம்மந்தமாக அதெல்லாம் ரிகவர் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம போலீஸ் பார்ட்டி எல்லா டீமோடு அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அந்த வெப்பன் ரிகவர் பண்ணுற டைமில் அந்த குற்றவாளி நம்ம போலீஸ் அருண் அப்படிங்கிற கிரேட் 1 போலீஸை அவர் தாக்க முற்படுறாரு. அப்போ முற்படும் போது நம்ம போலீஸ் சைட்லேருந்து செல்ஃப் பாதுகாப்புக்கு வேண்டி அவர் மேலே ஃபயர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டது. ஸோ அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ இந்த போலீஸ் நலமோடு இருக்கார். அவர் நம்ம பார்த்துட்டோம். அவருக்கு வலது தோளில் ஒரு சிறைப்ப காயம் மாதிரி ஏற்பட்டிருக்கு. அதுக்குண்டான மருத்துவ உதவி எல்லாமே மருத்துவர்கள் சீராக கொடுத்துட்ருக்காங்க. கொலை வழக்கில் ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய சென்ற இடத்தில் காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.